வணக்க மகளே, ஹோல்ட் யுவர் பிரீத். ஏன்னா நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஸ் இஸ் பேக் வித் அ பேங். அதாவது கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் மனுஷன் காணாம போயிட்டான்னு நினைச்சேங்க. இல்ல, அவர் ஒரு பெரிய அட்டாமிக் பாம்பையை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த டாசிக் டீசர் இப்போ சோசியல் மீடியாவே அதிர வைக்குது பாத்தீங்களா? என்ன மக்களே, நிஜமாவே கேட்கிறேன், நீங்க இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இந்த டாசிக் மூவியோட ட்ரெய்லர் பாத்தீங்களா? கேஜிஎஃப் 2 முடிஞ்சதுல இருந்து நம்ம ராக்கி பாய் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு பிளான் பண்றான்னு தெரியும். ஆனா இது இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலைங்க. சீரியஸா சொல்றேன். யாஷோட இந்த லுக்கு, ஹேர் ஸ்டைலு, இந்த ஸ்வாகு, மனுஷன் வேற லெவல் மெனக்கெட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே மரத்தை வெட்டினாங்க, செடியை பிடுங்கினாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் வேணுமே அவங்களே பண்றாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் கூட வந்துச்சு. ஏன்னா டைட்டில் அப்படி டாக்ஸிக்கா சர்ச்சையும் கொஞ்சம் டாக்ஸிக்கா ஏதாவது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காகவே இவங்க ஒரு பக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலா அந்த படத்தோட டைரக்டர் கீது மோகன்தாஸ் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா அவங்க யாஷை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை அந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இதுல 5 ஹீரோயின் இருக்காங்களாம். ருக்மிணி வசந்த், நயன்தாரா, யாரோ தாரா சுத்தரியா அப்படி ஒரு பேரு, கிரியா அத்வானின்னு ஒரு 5-6க்கு மேல ஒரு ஹீரோயின்ஸா இருக்காங்களாம். எனக்கு இது பெரிய சந்தேகம் ஒண்ணு இருக்குது. யாஷ் இந்த படத்தை வில்லன்களை அடிக்க போறாரா, இல்ல இந்த 5 ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண போறாரு, ஒண்ணுமே புரியல. ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும் பாருங்க. ஏன்பா இது கேங்ஸ்டர் படமா, இல்ல ஃபேமிலி டிராமாவா, இல்ல ரொமான்ஸ் படமா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன் நானு. இது ஏன் மண்டைகளும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம இந்த படத்தோட டீசரை பார்க்கலாம். இந்த சுடுகாடு மாதிரி இருக்குது. இந்த சுடுகாட்டுல யாரோ குறைக்கிறாங்க. ஃபுல்லாவே லண்டன் மாதிரி தான் இருக்குது. Oh my god. I don't think so. Nobody's so insane. எல்லாருமே சுடுகாட்டுல இருந்து வெளியே அனுப்புறாங்க. யாரா பெருசு ஒரு கிணறு சொல்றேன். கார் பேட்டரியில கனெக்ட் பண்ணிட்டேன். இது என்ன படம் தெரியலையா? சரியான படத்தை ஓபன் பண்ணிருக்கேனா? எதுக்கு சின்ன பசங்க எல்லாம் வெளியே போயிருங்க. எல்லாம் வெளியே போயிட்டீங்களா? இது கொஞ்சம் அடல்ட் மூவி மாதிரி இருக்குது. போயிருங்க. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்ப பார்க்கலாம். என்ன கிரியேட்டிவிட்டி சுருக்கடிக்கிறேன். யாரும் கன் ஃபயர் பண்றாங்க. ஃபயர் ஷாட். வாவ், எப்படி இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறாங்கன்னே புரியலையே. கேவின் ப்ரொடக்ஷன். வேற சட்டை போடாம வெளியே வரையா? சட்டை போட்டானா மைண்ட். சரி ஃபிளாக் இருக்குல்லே.
சரி. அதான் ஹாப்பி பர்த்டே. ஓ, யார் ராக்கிங் ஸ்டார்? ஓ, யாஷுக்கு பர்த்டேவா? வாவ் 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 வாவ். இருக்காது. Daddy's home. Daddy's home. Actually, carry doll for the Rolex. 19 March 2026. Oh, March month release. சூப்பரா, செம்மையா இருக்குங்க வீடியோ. ஆனா எல்லாத்தையும் விட அந்த டாடிஸ் ஹோம் மூமெண்ட் இருக்கே, சான்ஸ் இல்லைங்க. அது துப்பாக்கி தீப்பொறி அப்படி யாஷ் மறுபடியும் தன்னை ஒரு மான்ஸ்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஆக்சுவலா 2021 மார்ச் மாசம் வரைக்கும் நம்மளால காக்க வைக்க போறாங்க. ஆனா இந்த உருட்டு முரட்டை எல்லாம் தாண்டி படம் பிளாக் பஸ்டர் ஆகுன்றது இப்பவே ஒரு $1 மில்லியன் கேள்வியா தான் இருக்குது. பார்ப்போம்.